ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ போட்டாங்க இல்லையா, அதில் விஜய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. போனதுக்கப்புறமா காவேரி கங்காவும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கிற டைமில் நான் சொன்னேனேடி நீ கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது கங்கா காவேரி பதில் பேசாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ தாத்தா வருவார். தாத்தா கங்கா உன்னை அம்மா கூப்பிட்டாங்க, நீ போமா காவேரியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவார். அப்போ கங்கா போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா காவேரி அழுதுகிட்டே இருப்பாங்க. தாத்தா கேட்பாரு, நீ என்னை ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா, சொல்லாமல் நீ ஏன் முடிவெடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது காவேரியால் ஒன்றுமே பேச முடியல, கம்முன்னு இருப்பாங்க. சரி கவலை விடு, இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிவிட்டு காவேரிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வெளியில் வருவாங்க. மாடியிலேருந்து கீழே வருவாங்க. அப்போ குமரனும் பாட்டியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. காவேரி வீட்டுக்கு கங்கா இங்கே இருக்கிறதுனால பார்த்தா விஜய் என்ன பண்ணுவார், டைனிங் ஹாலில் வெண்ணிலா உட்கார வச்சு கையை பிடிச்சி ஏதோ பேசிகிட்டு இருப்பார். வெண்ணிலா கையை பிடிச்சி அதை பாட்டியும் குமரனும் பார்த்துருவாங்க. கங்கா பார்த்துருவாங்க, தாத்தா பார்த்துருவாங்க, எல்லாருமே பார்த்துருவாங்க, காவேரி கூட பார்த்துருவாங்க. அப்போ பாட்டி வெளியில் சொல்லுவாங்க, என்னங்கய்யா இது அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவுக்கு ஒன்றுமே பேச முடியல. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் சரி பண்ணிடுவேன், காவேரி லைஃப்பை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அவங்க போய் கண்டிப்பாக காவேரியோட அம்மாட்ட சொல்லுவாங்க. அப்போ இது அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அப்போ காவேரி வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா விஜய் போய் காவேரியோட அம்மாவை சமாதானப்படுத்துவார்.